ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டூடெண்ட் விசா சேஞ்சஸ் 2024ல இருக்க ஸ்டூடெண்ட் விசா சேஞ்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கோவிடுக்கு அப்புறமே வந்து மைக்ரேஷன் கியூ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லணும். பட் ஸ்டில் நிறைய சேஞ்சஸ். இப்போ இந்த பிஆர் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்றது, நிறைய விசா ஸ்டாப் பண்ணிட்டு புது விசாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட் விசாலையும் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம மக்கள் ஸ்னீக்கியா ஸ்டூடெண்ட் விசாக்குள்ள வந்து நிறைய விஷயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 சேஞ்சஸ் இந்த 2024ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு என்ன இம்பாக்ட், பெரிய பாதிப்பா இல்ல பெருசா பாதிப்பு இல்லையா, இல்ல அது சும்மா ஹைப்பா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்க வரதா இருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. ஸோ நிறைய எக்ஸைட்டிங் சேஞ்சஸ், ஆஸ்திரேலியன் விசா பத்தி, ஜாப்ஸ் பத்தி, எப்படி இந்தியால இருந்தே நீங்க ஆஸ்திரேலியன் எம்ப்ளாயிஸ் கூட ஒர்க் பண்ணலாம், இந்தியால இருந்தே எப்படி டாலர்ஸ்ல சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் மெயினா மக்கள் கேட்குறாங்க. இல்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் இருந்ததுனாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். பிளஸ் நான் போன வீடியோல சொன்னபடி 2 months நான் இந்தியா வரேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மெஜாரிட்டி ஒரு விஷயம், பெரிய கான்ஃபிடன்ஸ் லேக் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். பட் அது அது மாத்திரம் தான் முக்கியம் இல்லை. ஐ திங்க் நம்ம வந்து இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் பேசுறதுனால இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம பிரெயின் ஆக்சுவலி தமிழ்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இதுலதான் அது ஒரு சிலருக்கு ஈஸியா நேச்சுரலா வருது, ஒரு சிலருக்கு அது சேலஞ்சிங்கா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு சீரீஸ் ஆஃப் மாஸ்டர் கிளாஸஸ் இப்போ நெக்ஸ்ட் மந்த் மேல பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது லிங்க்டின். ஏன்னா ஸ்டூடெண்டா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களாகட்டும், யாரா இருக்கட்டும், லிங்க்டின் வந்து வெரி வெரி க்ரூஷியல். ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அப்ராட் எங்கேயா இருக்கட்டும். இந்தியால நான் இருக்கும்போது நான் பெருசா யூஸ் பண்ணல, ஸோ எனக்கு தெரியல. இங்க வந்தப்பறம் எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தெரியுது. ஸோ என்னோட பையன் 12-year-oldsலயே நான் வந்து லிங்க்டின் அவனை ஸ்டார்ட் பண்ணி அவனை பண்ண சொல்லிட்டு இருக்கேன். டு பில்ட் ப்ரொஃபைல், அவனுக்கு என்ன வேணும், யார் கூட கனெக்ட் பண்ணும், எப்படி அவன் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணும்ட்டு. ஸோ 11th of May 11 o'clock இந்தியன் டைம் வந்து ஒரு ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் பண்றேன். லிங்க்டின் வச்சு நீங்க எப்படி உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த இவெண்டோட லிங்க், அதை ஜாயின் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், லைவா கொஸ்டின் கேட்டு எப்படி உங்க ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலாம், ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 3 சேஞ்சஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. அந்த 3 சேஞ்சஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெனுவின் என்ட்ரன்ட்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெனுவினாவே படிக்க தான் வரீங்களா, இல்லைன்னா வந்து சும்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வந்துட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போறீங்களா அப்படிங்கறது அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி அந்த ஜெனுவின் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இப்ப அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மாத்திருக்காங்க அதுல இருந்து. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ நிஜமாவே படிக்க தான் வரீங்க, இந்த படிப்பு உண்மைக்கும் உனக்கு எப்படி யூஸ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணுவோம், போங்காட்டம். அதாவது பிஇ பண்ணுவோம், அப்புறம் எம்பிஏ பண்ணுவோம். எதுக்கு பிஇ பண்றோம், எதுக்கு எம்பிஏ பண்றோம் யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் அப்பா அப்படி பண்ணாங்க, இல்ல அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிகையில போடணும், இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. சோ இங்க வந்து அந்த மாதிரி இல்லை. சோ நீ என்ன படிச்சிருக்க, அது எந்த அளவுக்கு இப்ப நீ படிக்கிற மாஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். நீங்க ஜெனுவின் என்ட்ரன்ட், அதாவது உண்மைக்குமே படிக்க தான் வரேன், நான் படிச்சுட்டு என் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு தான் கதை சொல்லணும். இவங்களுக்கு தேவை ஒரு கதை. அந்த கதையை நம்ம வந்து சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா உண்மையை சொல்லணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பொய் சொன்னா மாட்டிக்கோ, உண்மை சொன்னா பிரச்சனையே இல்லை என்னைக்குமே. சோ உண்மையா, ஆனா கொஞ்சம் நமக்கு கேப் இருக்கு, கரியர் கேப் இருக்கு, இப்ப ஏன் வர, நீ குழந்தைக்கு அப்புறம் ஏன் வர, அதுக்கு அவங்களுக்கு ஒரு கதை வேணும். அந்த கதையை வந்து நம்ம கொஞ்சம் மசாலா தடவி எப்படியோ அந்த கடையில வித்துடணும், அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். ஓகே, சோ இது வந்து ஐம் நாட் டூ கன்சர்ன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான் ஜெனுவின் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுல வந்து கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மாத்துறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. சோ இதனால நம்ம மக்கள் நிறைய யூடியூப் வீடியோல ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க, இனிமேல் ஸ்டூடெண்ட் விசாவே கிடைக்காது, அதெல்லாம் போய் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம தான் இந்த நாட்டு கஜானாவே ஃபுல் பண்றோம். ஓகே, ஸ்டூடெண்டா இருக்கட்டும், மைக்ரண்டா இருக்கட்டும், நம்மளால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து காசு வருது. ஸோ டோன்ட் வரி, பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் ஸ்கிரீனிங் வந்து ஹெவியா பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஎல்ஸ் இங்கிலீஷ் ரெக்வயர்மெண்ட் வந்து 5.5 இருந்து 6 ஆக்கியிருக்காங்க. ஒரு 6 ஈக்குவலண்ட் மற்ற பிடி மற்ற எக்ஸாம் எழுதுறதா இருந்தா. ஸோ அது வந்து ஒரு பேசிக் இதுதான். ஸோ 6ங்கிறது ஐஎல்ஸ்ல எடுக்கிறது ஈஸி தான் நினைக்கிறேன். ஸோ என்ன திட்டாதீங்க, பட் அது வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்க ஒரு சேஞ்சஸ்.
மூணாவது சேஞ்சஸ் ஸ்டூடெண்ட் விசால பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹை ஆக்கியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சேவிங்ஸ் வேணும், என்ன வேணும், யாருக்கு எவ்வளோ, அது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த ஃபேமிலி சுச்சுவேஷன். நீங்க தனியா இருக்கீங்க, இல்ல கல்யாணம் ஆயிருக்கீங்க, குழந்தையோட இருக்கீங்க, எவ்வளவு டிபெண்டன்ஸ் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது, திஸ் இஸ் த நார்மல் திங் வாட் பீப்பிள் டூ, கடன் வாங்கி அந்த விசால அந்த இது சோர்ஸ் காமிச்சிட்டு கிராண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம். அந்த காசு திருப்பி ஓடி வரக்கூடாது. ஓகே, சோ இது மூணு தான் சேஞ்சஸ். ஸோ பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, பட் மக்கள் இது பேனிக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் பிசினஸ் ஆஸ் யூஷுவல் நடந்துட்டு இருக்கீங்க. பட் இந்த மூணு சேஞ்சஸும் ஸ்டூடெண்ட் விசால இருக்கு. பட் மத்த நிறைய விசாஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்க போற நெக்ஸ்ட் வீக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.